இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியானது வருதுங்க. ஸோ இந்த அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்திற்கு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. இந்த விஷயத்த நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. இந்த அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அக்ஷய திருதி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து ஒரே நாளில் வரதுனால உங்களுடைய குல தெய்வத்திற்கு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில மென்மேலும் மாற்றத்தை நீங்க பார்க்கலாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சி செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்திற்கு இந்த விஷயத்த செய்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்திற்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருகணும்னு நினைத்தாலோ அதே போல மகிழ்ச்சியும் மன நிம்மதி கிடைக்கணும்னு நினைத்தாலோ இந்த அக்ஷய திருதியினால உங்க குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்திடுங்க. குலதெய்வத்தை கண்டிப்பா இந்த நாள்ல வணங்கலாங்க. இப்படி நீங்க வணங்குறதுனால குல தெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு வீட்டில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த நாள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்திடுங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு நினைச்சா எல்லாருமே கோவில் குளங்களுக்கு நிறையவே செல்வாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மன நிம்மதி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு இந்த குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதி நாளில் செய்திடுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. நீங்கள் என்னதான் பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதினால இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்க ஐஸ்வர்யம் பெருக இந்த ஆண்டு வரக்கூடிய மே 10ஆம் தேதி அக்ஷய திருதினால குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்திடுங்க. இதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குல தெய்வத்தோட அருள் பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அக்ஷய திருதி நாள்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் அருள் நிறைந்த மகாலட்சுமியின் அருளும் ஆசியும் நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. அக்ஷய என்றால் பார்த்தீங்கன்னா வளர்க என்று பொருள்படும். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த முறையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி இறைவனை மனதார வழிபாடு செய்திடுங்க. அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வமான இல்லைன்னா குல தெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டி கொள்ளலாங்க. இதாவது பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி நாள் வெள்ளிக்கிழமை வரதுனால இந்த நாளில் குலதெய்வத்தை வேண்டி வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இந்த சிகப்பு நிற துணியில பார்த்தீங்கன்னா 11 ஏலக்காய், 11 சோம்பு, 11 கிராம்பு, சிறிதளவு பச்சை கற்பூரம் இவை அனைத்தையும் வைத்து குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு மொத்தமாக ஒரு பச்சை கலர் நூலில் கட்டிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அதை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியின் முன்பு வைத்து மனதார குல தெய்வத்தை நினைத்து வேண்டிக்கொண்டு பிரம்ம முகூர்த்த வெளியிலே உங்கள் வீட்டு பீரோவில் வைத்து விடுங்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்க கட்டும் இந்த முடிச்சின் மூலம் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் குல தெய்வத்தின் அனுகிரகமும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதினால இந்த பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலம்
உங்களது குடும்பம் 16 வகையான செல்வங்களை பெற்று சிறப்படையும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த அக்ஷய திருதியை தினத்தன்று யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாங்க. நீங்களும் யாருக்கு கடனும் தர வேண்டாங்க. தானமாக கொடுக்கலாங்க. உங்களால் முடிந்த தானத்தை இந்த அக்ஷய திருதியினால நீங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால புண்ணியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் சண்டையும் போடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா கூடுமானவரை நல்ல வார்த்தைகளையும் நேர்மறை எண்ணங்களையும் அதிகரிக்கும் வார்த்தைகளையும் பேசுங்கள். அதாவது உங்ககிட்ட பேசுபவர்களிடம் நீங்கள் நல்ல வார்த்தையாக பேசுறதுனால அதிகரித்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு நேர்மறை ஆற்றலோட பேசுறதுனால உங்கள் வாழ்க்கையிலும் நேர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லா விஷயத்தையும் உங்களுடைய மனதில் வைத்து அக்ஷய திருதினால இந்த விஷயத்தை செய்து பாருங்க. இந்த விஷயம் ரொம்பவும் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னே சொல்லலாங்க. ஒரு எளிமையான பரிகாரன்ற முறையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் யார்கிட்டையும் பணத்தை வாங்கிடாதீங்க. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யாரும் செய்திடாதீங்க. கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதினால இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதே போல் இந்த அக்ஷய திருதினால இந்த பரிகாரத்தை செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் குல தெய்வத்தோட முழு அனுகிரகமும் ஆசையும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதினால நிறைய பேருக்கு குல தெய்வத்தை நேரில் போய் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலைகளும் இருக்கலாங்க. குல தெய்வத்தை நேரில் சென்று தான் வழிபடணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் மனதார நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இப்படி நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை மனதார வழிபாடு செய்கிறதுனால குல தெய்வத்தோட ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் இது எல்லாமே அதிகரிக்க ஒரு சிறப்பான பரிகாரமாக இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதே போல் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அக்ஷய திருதி அன்னைக்கு குல தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் இந்த அக்ஷய திருதினால ஐஸ்வர்யம் பெருக எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.